முத்தான 4 பலன் கேளுங்க. கடந்த 11 நவம்பர் 2025 முதல் 11 மார்ச் 2026 இந்த காலகட்டம். ஏற்கனவே 11 நவம்பர் 2025க்கு முன்னாடி வந்துகிட்டு இருந்த பணமும் நின்று போச்சு. இப்போ மீண்டும் 11 மார்ச் 2026க்கு அப்புறமா வருது. பிறகு 23 பிப்ரவரி 2025 இந்த நெஞ்செரிச்சல், தாய்க்கு உடல்நலம் கெடுதல், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி நெஞ்செரிச்சல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. பைபாஸ் சர்ஜரி நடக்கணும்ன்ற விதி உள்ளவங்களுக்கு நடந்து போகுது. 23 பிப்ரவரி 2026க்கு முன்னாடியே எச்சரிக்கையா இருக்கணும். பிறகு 23 பிப்ரவரி 2026 கொஞ்சம் டென்ஷன் கம்மியாகுது. ஆனா யாராவது ஒரு நல்ல அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்திருந்தா அதுக்கான வாய்ப்பு 2026 பிப்ரவரி மாசம் 23 முன்னாடியே வந்திருக்கணும். 45 நாளுக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட ஜனவரி மாசம் 1 2026 பிப்ரவரி 23 வந்திருக்கணும். வரும். அந்த மாதிரி முயற்சி எடுத்து குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமினேஷன் யாராவது எழுதியிருந்தா, டிஎன்பிசி யாராவது எழுதியிருந்தா, பிறகு இந்த மாசம் ஸ்பெகுலேஷன், ஷேர் பிசினஸ், லாட்டரி டிக்கெட்ல யோகம் இல்லை 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 வாங்கினா அம்பட்டும் போயிடும். வாங்கக்கூடாது. ஆக மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு 11 மார்ச்சுக்கு பிறகுதான் பணவரவு வரக்கூடிய காலமாக இருக்கிறது. அதற்கு முன்பு உங்களுடைய மனைவியின் தாலி கூட போய் அகப்பட்டு போயிருக்கு. எப்போ? 11 நவம்பர் 2025 இருந்து 11 நவம்பர் 2025 இருந்து 11 மார்ச் 2026 மனைவியின் தாலி கூட அடமானம் போயிட்டு இருக்குங்க. அடமானம் போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலகட்டம். ஆமா, ஜோதிடத்தெல்லாம் அனுபவிச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 11 நவம்பர் 2025 இருந்து இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது 13 பிப்ரவரி 2026 அனுபவிச்சிருப்பீங்கல்ல. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, கிட்டத்தட்ட 3.5 மாசம் அனுபவிச்சிருப்பீங்களே. போதுமே, அந்த அனுபவமே உங்களுக்கு சொல்லியிருக்குமே. நான் சொன்னது தனயோக ஜாதகமா இருந்தாக்கா மனைவி தாலி வரலும் போகாது, நகை வரலும் போயிருக்கும். அப்படி புரிஞ்சுக்கணும். சும்மா எல்லாத்தையுமே 3 நிமிஷத்துல சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயத்தில் மண்டி போட்டு மாணவனாக இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அது மூளையில் ஏறும். சும்மா போற போக்குல தெரிஞ்சுக்கிட்டா எதுவுமே மூளையில் ஏறாது. புரியுதா? அதனாலதான் படிச்சவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அவன் என்னத்தை படிச்சான்? படித்த படிப்புக்கு ஏற்ற திறமை இருக்காது. அதுக்கெல்லாம் அனுபவம் வேணும். அதுக்கு போய் ஒரு குரு கிட்ட மண்டி போட்டு கற்றுக்கிட்டா தான் கற்றுக் கொடுப்பாரு. இல்லைன்னா அவர் எதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்? அவருடைய எனர்ஜியே உங்களுக்கு வேஸ்ட் பண்ணணும். நீங்களே இவ்வளோ உஷாராக இருக்கும்போது குரு உங்களோட எவ்வளோ பேர் உஷாராக இருப்பார். ரைட்?